பாருங்கள், நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன். யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க என்னன்னாக்கா, அப்பா எனக்கு 2 பிள்ளைங்க 2 பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி தீர்ந்து போச்சு. இனிமேல் வந்து காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு அங்கே அந்த கோயிலுக்கு போய் சுற்றலான்னு சொல்லுவாங்க. மொத்தம் போய் போகவே முடியாது. இவங்க வந்து 80 ஒரு 65 ஒரு 55 60 வயசில் போய் காசி போவாங்களாம், ராமேஸ்வரம் போகலாம். சத்தியமாக போக முடியாது. இங்கே போனால் இடுப்பு நோவுது, கை நோவுது, முட்டி நோவுதுன்னு இருக்கும்போது வயசாகிற காலத்தில் போய்ட்டு ஒரு 40 50 வயசு ஆச்சா இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சுக்கின்னு ஏன்னா கோயில் குளத்து போய் ஜாலியானு போச்சு. அடுத்தவனுக்கோசம் சத்தியம் வாழாதீங்க. அதில் இருக்கிற முட்டாள்தானே வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு நீ வாழ்ந்துக்க, அவ்வளோதான். உனக்கு நீ வாழ்ந்துங்க. 10 வருஷம் வாழ்ந்துனாச்சியா நடுத்தர நாசமாக போய் நாராக தான் போனோம். நீங்கள் முடிய சொல்கிற பாருங்க. உனக்காக நீங்கள் வாழ்ந்துங்க, அவ்வளோ. என்னை பற்றி சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். போங்க ஜாலியாக கோயில் குளத்தை போய் சுற்றிட்டு வாங்க. என்ன உனக்கு ஆசைப்படுதோ அதை ஆசையை நிறைவேற்றிட்டு வாங்க. அப்புறம் சாவர காலத்தில் போயிட்டு நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த விட சத்தியம் போக முடியாதுங்க. அதனால் இருக்கும்போது ஜாலியாக அனுபவிச்சுட்டு போங்க. இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுன்னு கொஞ்சம் சேமிப்பு பண்ணிங்க. கொஞ்சம் தேவையான வீட்டுக்கு சேர்ந்து கொஞ்சம் தேவையான பொருள் காரு வீடு எல்லாம் வாங்கி வச்சுங்க. ஜாலியாக இருந்துட்டு போ சார். இருக்கிற 55 45 வயசு ஒரு 50 வயசுக்கெல்லாம் விற்று ஜாலியாக அனுபவிச்சுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு நான் வந்துடுறேன், எல்லாம் கல்யாணம் பொண்ணு பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், மொத்தம் முடிச்சு என் கடமை தெரிஞ்சிச்சு, இனிமேல் கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் ஏன்னா சொல்லுப்பாங்களா இந்த 55 60 70 75 வயசெல்லாம் ஏன்னா கோயிலுக்கு போகிறேன் சொல்லுப்பாங்களா. சத்தியமாக காசிக்கும் போக முடியாது, ராமேஸ்வரம் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதனால் நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.